இந்த பிரியாணி மொத்தமாவே 420 கேலரி, 50 கிராம் புரோட்டீன் அண்ட் கம்ப்ளீட்லி ஜீரோ ஆயில். வெயிட் லாஸ்க்கு ஒரு பக்காவான டிஷ். இந்த மாதிரி டேஸ்டியான வெயிட் லாஸ் டிஷ்ஷஸ்க்கு ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. முதல்ல ஒரு 800 கிராம் சிக்கனை கியூபா வெட்டிக்கோங்க. அது ஒரு பெரிய கிணத்துல மாத்திட்டு 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. ஒரு அரை கொல்ட்டி, அதனால எனக்கு ஏத்த மாதிரி 3 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க போட்டுக்கோங்க. பச்சைக்கு 2 ஸ்பூன் எலுமிச்சை சாறு, அடுத்து ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இந்த கவர்ல இருந்து இது வரத பார்த்த வடக்கு பாய்ஸ் என்னப்பா குட்டி நாய் கழிவு போற மாதிரி இருக்குன்னு கமெண்ட் அடிச்சுட்டு போறானுங்க. அப்புறம் என்ன, எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு மிக்சிங் அடிச்சுட்டு பெத்த சைஸ்ல கொத்தமல்லியும் 1 ஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்துக்கோங்க. நான் மறந்துட்டேன், நீங்க மறந்துடாதீங்க. நான் ஆயில் ஸ்ப்ரே பண்ணிட்டு இருக்கேன். நீங்க 5ல இருந்து ஒரு 10 ml போட்டுக்கோங்க. இதுதான் முக்கியமான பகுதி. இந்த மசாலா ஒண்ணு விடாம சேர்த்துக்கோங்க. என்னென்ன குவான்டிட்டின்னு கேப்ஷன்ல மென்ஷன் பண்ணிருக்கேன். அது எல்லாத்தையும் குக்கர்ல சேர்த்துக்கிட்டு லைட் சிம்ல வச்சு இதை கருகாத மாதிரியோ அடிபிடிக்காத மாதிரியோ பாத்துக்கோங்க. ஒரு பெத்த சைஸ் ஆனியனை சாப்பிங் போட்டு இதையும் உள்ள சேர்த்துட்டு கிண்டிக்கிட்டே இருங்க. வெங்காயம் வதக்குனதுக்கு அப்புறம் 2 டொமேட்டோஸ். அப்புறம் இந்த நிலைமையில இருப்பானுங்க. இந்த நிலைமைக்கு வர்ற வரைக்கும் வதக்கிட்டே இருங்க. அண்ட் கடைசியா கொஞ்சம் உப்பும் கரம் மசாலாவும் சேர்த்துக்கோங்க. இப்போ அதுல நம்ம கிளீன் பண்ணி வச்ச 800 கிராம் சிக்கனை போட்டு கிண்டுங்க. சிக்கன் பாதி வந்ததுக்கு அப்புறம் ஒரு 200 கிராம் ரைஸை கழுவி சேர்த்துக்கோங்க. ஃபைனல் டச்சிங்க்கு ஒரு 200 ml வாட்டர். அவ்வளவுதான். 30 நிமிஷம் சிம்ல வச்சு திறந்தீங்கன்னா சும்மா கமன்னு பிரியாணி ரெடியா இருக்கும். அப்புறம் என்ன, பிளேட்ல போட்டு 4 வேலைக்கு அடிச்சு நவுத்துங்க. என்னதான் இருந்தாலும் ஃபைபர் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இது நீங்க ஒரு நாளைக்கு 3 வேலை சாப்பிட்டாலும் உங்களுக்கு வெயிட் போடாது. ஃபியூச்சர்ல கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சேவ் பண்ணி வச்சுக்கோங்க.